என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போனா எருமூர் சேனல்ல இருந்தா பார்க்க ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்ப்போமா. இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஓஹோ, இருக்காங்களே இவரு ஏமாந்தாரா? நாளைக்கு முன்னாடி இந்த யூடியூப்ல ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபரை பார்த்துட்டு இவன் காசு வாங்கிட்டு ஃபேக் ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்றது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னொரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து காசு வாங்கிட்டு ஃபேக் ப்ரமோஷன் பண்ணாதயான்றது, அதுக்கு அவங்க பதிலுக்கு நீ மட்டும் என்ன யோக்கியமா, நீயும் காசு வாங்கிட்டு தானே ஃபேக் ப்ரமோஷன் பண்றான்னு அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுன்னு மாறி 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 இந்த பஞ்சாயத்து ஒரு பெரிய டாபிக்காவே போயிட்டு இருந்துச்சு. படி காசு வாங்கிட்டாங்க படி. அப்போலாம் பாத்தீங்கன்னா ப்ரோ இத பத்தி நீங்களும் பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. அவ்வளவு ஏங்க, ஒரு சில கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட பர்சனலாவே கேட்டிருந்தாங்க, ப்ரோ இத பத்தி பேசுங்க. ஆனா அப்போலாம் நான் இத பத்தி பேசல. ஓஹோ, ஏன் நீங்க போயிட்டீங்களோ? கண்டென்ட் கிடையாது, நம்ம பஞ்சாயத்து கிடையாது. இவர் எங்க போட்டாரு? கண்டென்ட்டா இருந்தா மட்டும் டயத்துக்கு வீடியோ போட்டு நோட்டிருப்பியா அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா இப்போ அதுக்கான டைம் வந்திருக்குது மக்களே. மாப்ள இவன் தான் எங்கயோ செவத்தியா வாங்கிருக்கான். இங்க வந்து வேற இவங்க பாத்து ஏமாத்திட்டாரோ? ரீசன்ட் டேஸ்ல இந்த இன்ஸ்டா யூடியூப்னு எதை திறந்தாலும் ஒரு படத்தை பத்தி எல்லா கிரியேட்டர்ஸும் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசுறத கேட்கக்கூடியதா இருந்திருக்கும். அதுவும் சாதாரணமா பேசினா பரவாயில்லைங்க, படம் அப்படி இப்படி தேட்டருக்கு போனா பயத்துல ஒண்ணுக்கே போயிருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு கூவியிருப்பாங்க. ஆனா அந்த படம் வந்துரும் அது வந்துரும் இருந்துச்சான்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட அப்படி அப்ப ஏமாந்துட்டாரா? சோ வணக்கம் டோலர்களே, இந்த மர்மர்னு ஒரு படங்க. அது இந்த இன்ஸ்டால கூவுன அளவுக்கு ஒர்த்தா இருந்ததா, இல்ல இந்த சோஷியல் மீடியாவை மூவி ப்ரொடக்ஷன் டீம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற இந்த எல்லாத்தையும் விலாவாரியா பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்ப காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துக்கு ரிட்டன் ரிவ்யூஸ் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. அதாவது இந்த நியூஸ் பேப்பர்ல இது மாதிரியான புக்ஸ்ல எல்லாம் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சது. இந்த கல்ச்சர் இன்டர்நெட் ஆரம்பிச்சு வெப்சைட்ல ரிவ்யூஸ் எழுதுற வரைக்குமே ட்ரெண்டா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் காசு கொடுத்து ரிவ்யூஸ் எழுதுறாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா இந்த டிவி சேனல்ஸ்ல எல்லாம் ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ப்ரோகிராம்ஸ்க்கு எல்லாம் ஒரு பெரிய மவுசே இருந்தது. அவங்களுமே பாத்தீங்கன்னா அந்தந்த டிவி சேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இல்ல அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய படங்களுக்கு எல்லாம் ஃபேவரா ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறமா இந்த யூடியூப்ல ரிவ்யூ சொல்ற கல்ச்சர் வந்தது. அதுவும் பெய்டு நானுங்க. அப்புறம் இந்த மீம் ரிவ்யூஸ் வந்தது. அதுவும் பெய்டு நானுங்க. உங்க சங்காத்தமே வேணாமடா, சக ஆடியன்ஸா எங்களை போல் படம் பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் பப்ளிக் ரிவ்யூ பார்த்தா அதுவும் பெய்டு நானுங்க. உங்க யாரையும் நம்பல, நான் நம்பி பார்க்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஒபினியனை கேட்டுக்கிறோம்னு சொன்னா இப்ப அதுவும் பெய்டுன்னு வந்து நிக்குது. இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? இப்போ இந்த பெய்டு ப்ரமோஷன் ரைட்டா தப்பா நம்மளே போய் பார்த்தாலும் அப்புறமா வரேன். அதுக்கு முன்னாடி இந்த மர்மர் பஞ்சாயத்துக்கு வருவோம். உங்கள பல பேருக்கு இப்படி ஒரு படம் வருது அப்படின்றதே இப்போ வரக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். உண்மையா சொல்லணும்னா எனக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்றது முன்னாலேயே தெரியுங்க. அது ஏன்னா இந்த படம் வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட டீம் சோஷியல் மீடியால ப்ரமோஷனா ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா. எப்படின்னா ஒரு நாள் நான் இன்ஸ்டாவை எந்த நாளும் போல ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில மீம் பேஜ்ல எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல என்ன இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேரி, அதனால தலைய முழுசா பார்க்கணும்னா கீழ இருக்க ஐடியில போய் பாருங்கன்னு இருந்துச்சு. நானும் என்னடா இது அப்படின்னு அந்த ஐடியில போய் பார்த்தா மர்மர்னு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விட்டுருந்தாங்க. சரி, அந்த ஐடியெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஐடியெல்லாம் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடைய ஐடின்னு தான் நினைக்கிறேன். ஈவன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா என்னன்னே தெரியல. இப்போவுமே போய் அந்த ஐடியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மர்மர் படத்தோட போஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த படத்தோட போஸ்டருமே இருக்காது. பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. சோ நான் எப்படின்னா டே டு டே கடந்து போற பல போஸ்ட்ல ஒன்னு ரெண்டு போஸ்ட்ல ஏதாவது ஒன்னு வித்தியாசமா இருந்தாலே அதை நான் ஞாபகம் வச்சிருப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் லுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக், புது ஐடி, உள்ள போனா ஒரு தலையை வெட்டி வச்சுன்னு ஈவன் தோ அது ஒரு பெய்டு ப்ரமோஷன் எனக்கு தெரிஞ்சாலுமே கூட இவ்வளவு பண்ணிருக்காங்க இல்லையா. அதனால மர்மர்னு ஒரு படம் வர போகுதுன்றது எனக்கு ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறமா ட்ரெய்லர்னு ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க, அதை நான் பார்க்கல. பட் ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ அப்படின்னு ஒன்னு ரிலீஸ் பண்றானுங்க. அதாவது இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல அத போட்டதாகவும் அத ஒரு செட் ஆஃப் ரேண்டம் பப்ளிக் பார்த்ததாகவும் அவங்களோட ஸ்கேரி ரியாக்ஷன் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ வருது. அதை நான் மறுபடியும் சோஷியல் மீடியால பாக்குறேன். அதை பார்த்த நான் போய் இப்போ ட்ரெய்லரை பாக்குறேன். ஆனா எனக்கு அந்த ட்ரெய்லர்ல அவனுங்க அந்த ரியாக்ஷன் வீடியோல கொடுத்த அளவுக்கு பில்டப்பா எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணல. முக்கியமா கொஞ்சம் கூட பயம் வரல. சரின்னு விட்டுட்டேன். அப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆன பின்னாடி ரீல்ஸ், அதுவும் ரேண்டமா நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது ரேண்டமா ஒரு சிலருடைய ரீல்ஸ் எல்லாம் வரும் பாத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள இன்ஸ்டால பாத்துக்கவே மாட்டோம். அவங்க போடக்கூடிய ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் நல்லா ரீச் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அது எல்லாரோட ஃபீட்லயுமே காட்டும். அப்படிப்பட்ட அந்த
ரேண்டம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உடைய ரீல்ஸ் படம் அப்படி இப்படி பயத்துல உச்சாவே போயிருவீங்க. தலைவரேன்னு போட்டு தள்ளி இருப்பாங்க. இப்போ ஏன் தாட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நமக்கு ஆல்ரெடி இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்றது தெரியும். அது போக படத்தை பத்தின ஒரு பாசிட்டிவ் தாட் வேற நம்ம மனசுல இருக்குது. இப்போ இந்த ரேண்டம் பப்ளிக் வேற படம் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, படம் நல்லா தான் இருக்கும் போலன்னு படத்துக்கு போனா கோவிந்தா போயிட்டு விட்டாரு. ஆக்சுவலி இந்த படம் நல்ல படமா இல்ல மொக்க படமான்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொல்லியே கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்ல வெளிவரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவினே. இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்ற சமாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த கோஸ்ட் vlogsனு பண்ணுவாங்கல்ல, அதாவது கேமராவை தூக்கிட்டு ஒரு பேய் பங்களாக்கு போய் காய்ஸ் அங்க பாருங்களேன் கருப்பா ஒண்ணு தெரியுது வெள்ளையா ஒண்ணு தெரியுதுன்னு பீலா விடுவாங்கல்ல, அப்படி அவங்க பண்ணக்கூடிய vlogs அப்படியே எடுத்து ஒரு படமா போட்டு காட்டினா எப்படி இருக்குமோ அதுதான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவின்றது. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கையில கொண்டு போற கேமரால தான் மொத்த படமே ரெக்கார்ட் ஆகணும் வைங்களேன். இந்த யூசுவலான படங்கள்ல வர மாதிரியான ஃப்ரேமிங்கோ இல்ல கேமரா ஒர்க்ஸோ இல்ல ட்ரோன் ஷாட்டோ எதுவுமே இருக்காது, இன்க்ளூடிங் பிஜிஎம். ஒரு 2 மணி நேரம் vlog பாக்குற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரியான படங்கள்லாம் இங்கிலீஷ்ல நிறையவே வந்திருக்குது. பட் தமிழ்ல இது புதுசான்னு கேட்டீங்கன்னா தமிழ்லயுமே ஆல்ரெடி வந்திருக்குது. பட் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியான பாப்புலரான படங்கள் கிடையாது. சோ இந்த படத்தை தான் போய் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவியா தியேட்டர்ல பாக்குறவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இந்த மாதிரியான ஒரு மேக்கிங்க தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ஏத்துப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு क्वेश्चन மார்க் வருது. ஏன்னா இப்ப பண்ணக்கூடிய 30 மினிட்ஸ் யூடியூப் vlogலயே போர் அடிச்சிட கூடாது அப்படின்றதுக்கு கிரியேட்டர்ஸ் விதவிதமான கேமரா ஷாட்ஸ், ஃப்ரேமிங், எடிட்டிங், முக்கியமா பிஜிஎம்னு என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நம்ம ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி பண்றோம் பாருங்களேன்னு ஒரே ஆங்கில 10 நிமிஷத்துக்கு மேல வைக்கிறது, முக்கியமா வித்தவுட் பிஜிஎம்ஸ், இது போக கேரக்டர்ஸ் தூங்குறதுல இருந்து சுச்சா போறது வரைக்கும் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு கிளம்பினா அது போர் அடிக்கும் தானேனா? கண்டிப்பா போர் அடிக்கும். எந்த அளவு தூரம்னா நான் பார்த்த தியேட்டர்ல எல்லாம் தியேட்டருக்கு வந்தனா இல்ல ட்ரிப்புக்கு வந்தனானே தெரியாத அளவுக்கு படம் ஓடின்னு இருக்குது. அவன் என்னென்னமோ பண்றானுங்க, இஷ்டத்துக்கு எழுந்து போறானுங்க, கேம் ஆடுறானுங்க. என் பின்னாடி எல்லாம் ஒருத்தர் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டுக்கு ஆபீஸ் கதையெல்லாம் கதைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எனக்கு படம் பார்க்க போன மாதிரி எல்லாம் இருக்கல, ஆபீஸ்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் கதைன்றது மிஸ் ஆகாது. ஆனா நான் அந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒருவேளை படம் மொக்கையா இருந்தாலும் பொதுவா இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் இந்த ஜம்ப் ஸ்கேர்ன்றது பண்ணுவாங்கல்ல, அதாவது எதிர்பாராத நேரத்துல எதுனாவது காட்டுறது, இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பயமுறுத்துறதுன்னு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு தான் போனேன். ஆனா கொடுத்த பில்டப்புக்கு அது கூட பண்ணலைங்க. இந்த படத்தோட டீம் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி அப்படின்ற அந்த ஃபார்மட்டுக்கு உண்மையா படம் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்காங்க. பட் அது சுத்தமா செட் ஆகலன்றதாங்க உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் சரி, இப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பஞ்சாயத்துக்கு வந்தோம்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே ஆரம்பத்துல விகடன் குமுதம்னு ரிவ்யூஸ் பார்த்துட்டு படத்துக்கு போன ஆடியன்ஸ் இப்போ இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன படத்துக்கு சொல்றாங்களோ அதை பார்த்துட்டு படத்துக்கு போறாங்கன்றதான் உண்மை. இத படம் எடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸுமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ அதனால இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஹவு சோஷியல் மீடியா ஒர்க்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற பஞ்சாயத்துக்கு நான் வரலைங்க. ஏன்னா அது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். பட் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா, ஒரு ஜெனரல் பப்ளிக் எப்படி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா மேனிபுலேட் பண்ணப்படுறான் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம். இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்குலாம் நல்லாவே தெரியுங்க, இன்னைக்கு தேதிக்கு சோஷியல் மீடியா இஸ் த பிகஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ப்ரமோஷன். ஒரு சிலர் இந்த ப்ரமோஷனை பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலர் நெகட்டிவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை நம்ம இன்னுமே தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ரீசன்ட் டேஸ்ல வெளிவந்த சோஷியல் மீடியா மூலமா மட்டுமே ட்ரெண்டான 2 படத்தை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒன்னு அஸ்வந்த் மாரிமுத்தோட டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு வெளிவந்த டிராகன், அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய மர்மர். இந்த 2 படத்தையும் எடுத்துக்கலாம். டிராகன் வர்சஸ் சோஷியல் மீடியா. இந்த டிராகன் படத்தோட ட்ரெய்லர் வந்தனால உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இந்த டிராகனை போட்டு அடிச்சு நிறுத்தானுங்க. மறுபடியும் போய் டான் 2 எடுத்து வச்சிருக்கீங்க. கடைசியில படிக்காமலே ஏதாவது ஒரு பெரிய இடத்துக்கு போய் அங்க இருந்து எல்லாரும் படிச்சு முன்னேறுங்கப்பா அப்படின்னு கருத்து சொல்லுவாராம். இதெல்லாம் டான்லயே பார்த்தாச்சு. இந்த மாதிரியான படங்களால தான் இந்த சொசைட்டில படிக்கவே தேவையில்ல அப்படின்னு ஒரு குரூப் சுத்தின்னு இருக்கானுங்கன்னு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் கொந்தளிச்சானுங்க. நண்பர்களே, டான் படம் பார்த்திருப்பீங்க. இப்ப டிராகன் படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு இப்படிதான் நம்மளோட காலேஜ் லைஃப் இருக்க போது நீங்க நினைச்சீங்கன்னா அவங்கள ஹேர்ல தூக்கி போட்டு ராட்ல அன்வான்டட் எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி போட்டுட்டு படிக்க போன இடத்துல ஒழுங்கா படிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்தானா உங்க கொட்டை தப்பிக்கும், இல்லைன்னா குலோப் ஜாமுன் தான். காலேஜ்ல கிளைமேக்ஸ்ல ஜெயிப்பாராம். நல்லா இருக்குடாடி. ஆனா இத பார்த்த மூவி டீம் எங்கேயுமே சொல்லல, இல்லப்பா இந்த படம் அப்படி எல்லாம் கிடையாதுன்னு. இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் மட்டும் 1-2 இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்லப்பா அந்த படம் எஜுகேஷனுடைய முக்கியத்துவத்தை பத்தி தான் பேசுது அப்படின்னு. இது போக இந்த பிரதீப் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல ஒன்னு சொல்லிருப்பாரு. இந்த ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. டிராகன் என்ன சொல்றான், அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துகினே இருக்கும், நம்ம சைனை போட்டு அமிச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமா உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஆனா பிரதீப் என்ன சொல்றான், அரியர் மாஸ் இல்ல, படிச்சாதான் மாஸ். இவ்வளவு சொல்ற மூவி டீமுக்கு இந்த படத்தோட ஆக்சுவல் கதையை ட்ரெய்லர்ல
தியேட்டர்ல வச்சு கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்க போகுது பிகாஸ் தே நோ நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் ஆல்வேஸ் வர்க்ஸ் இன் தி சோஷியல் ஆமா, மீடியா. ஆமா, அவ்வளவு ஆமா. ஏங்க இந்த படத்தோட உண்மையான ஸ்டோரியை வச்சு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தா இவ்வளவு தூரம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆமா, ஆமா. ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமா கூட தெரிஞ்சு, ஆமா. தெரியல. பட் இப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணதால தான் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ்னு எல்லாத்துலயுமே டிராகனை போட்டு தெளிவா அடிக்கிறேன்னு இருக்கான். சொல்லி ஃபேமஸ் ஆக்கி விட்டானுங்க. இப்போ இத பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஆர்கானிக் ப்ரொமோஷன். அதாவது படத்தோட ட்ரெய்லர் வருது, அதை பார்த்துட்டு தன்னோட ஒப்பீனியனை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் தோ அது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனா ஆடியன்ஸ் மத்தியில எல்லாம் கொண்டு வந்தாலும் இப்படி ஒரு படம் வரப்போகுது, அதுல இத பத்தி எல்லாம் பேச போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ அந்த படமுமே வருது, ஆல்ரெடி படம் மொக்கையா தான் இருக்க போகுது அப்படின்னு இம்ப்ரெஷன்ல இருக்கக்கூடிய எப்படி அந்த இன்ஃப்ளூயன்சஸால இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமா ஆடியன்ஸ்ல ஒரு இருந்தானே. 50% மக்கள் அந்த படத்தை கழுவி ஊத்துறதுக்காகவே ஃபர்ஸ்ட் டே தியேட்டருக்கு போறான்னு ஓ. வைங்களேன். தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்தா தான் நினைச்சிட்டு வந்ததுக்கு ஆப்போசிட்டா எல்லாமே இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு சரியான ட்ரெய்லரை கட் பண்ணி படம் இப்படி தாம்பா இருக்க போகுது அப்படின்ற ஒரு எவரேஜான ஒப்பீனியனோட தியேட்டருக்கு போயிருந்தா கூட படம் இவ்வளவு நல்லா நமக்கு தோணி இருக்காது. ஆனா படம் மொக்கையா தாம்பா இருக்க போகுது அப்படின்னு சோஷியல் மீடியால தினம் பேசி அதை பார்க்கறதுக்காகவே ஃபர்ஸ்ட் டே தியேட்டருக்கு போன எல்லாருக்குமே படம் ஓரளவுக்கு இருந்தாலுமே வேற லெவல் அப்படின்னு தோண வச்சிருக்கும். எக்ஸாக்ட்டா இதுதாங்க டிராகன் ரிலீஸ் அப்போ நடந்தது. தென் படம் பார்க்க போன அந்த 50% ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் பரவ ஆரம்பிக்குது. அதோட ரிசல்ட் பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த 100 crore மூவி. இப்போ இந்த படத்துக்கு ஒரு யூசுவலான ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா இந்த அளவு தூரம் படம் ஆடியன்ஸ் மத்தியில புஷ் ஆகி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ அப்படியே இந்த மர்மருக்கு வந்தோம்னா மர்மர் வர்சஸ் சோஷியல் மீடியா. இவ்வளவு நேரம் இந்த டிராகன் படத்தை பத்தி பேசணும்ல, அதாவது ஒரு படத்தை சோஷியல் மீடியால ப்ராப்பரா எப்படி ப்ரொமோஷன் பண்ணி அதை ஆடியன்ஸ் மத்தியில புஷ் பண்றது அப்படின்றத டிராகன் படத்துல பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டிராகன் படத்துல நடந்த ப்ராசஸ் எல்லாமே ஆர்கானிக்கா நடந்தது. இப்போ இதே ப்ராசஸ ஆர்கானிக்கா பண்ணாம பெய்டு பண்ணி பண்ண வச்சா, வலுக்கட்டாயமா நம்ம இன்ஸ்டா ஃபீடுக்குள்ள படத்தோட ப்ரொமோஷனை திணிச்சா, அதுதாங்க மர்மர். இந்த படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா இல்ல ஆவரேஜா அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ப்ரொமோஷனை கொஞ்சம் டீகோட் பண்ணுவோமா? நான் முன்ன சொன்ன மாதிரியே இனிஷியலா ஃபர்ஸ்ட் லுக் விடும் பொழுது அது மீம் பேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில மீம் பேஜ்ல எல்லாம் ஒரு டிஃபரண்டான போஸ்ட் மூலமா இப்படி ஒரு படம் வரப்போகுதுப்பா அப்படின்றத ஆடியன்ஸ் மத்தியில கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் அப்புறமா நான் சொன்ன இந்த ட்ரெய்லருடைய ரியாக்ஷன் வீடியோன்னு இப்போ ரிலீஸ் வரைக்குமே வந்தாச்சு. ரிலீஸ் அப்போ என்ன நடக்கும்னா, யூசுவலா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ரிவ்யூவர்ஸ்க்கும் பே பண்ணுவாங்க, அவங்க படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் மீம் பேஜஸ்க்கும் பே பண்ணிருப்பானுங்க. அவங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து படம் அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு மீம் போட தொடங்கிடுவானுங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம பர்சனலா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம படத்துக்கு போலாமா வேணாமான்றதே டிசைட் பண்ணுவோம். ஆனா அந்த மர்மர் டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ப்ராசஸையே கொஞ்சம் ரிவர்ஸ்ல யோசிச்சிருக்கானுங்க. அதாவது என்னன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் ரிவ்யூவர்ஸ்க்கு பே பண்றது, மீம் பேஜுக்கு பே பண்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஏன்னா நம்ம யாரும் ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூவோ இல்ல பிரசாந்தோட ரிவ்யூவோ பார்த்துட்டு படத்துக்கு போறது இல்ல. சோ அந்த மாதிரியான பேரெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது ரேண்டமா ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அவங்க ஏங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டுமே ஒரு 5K ல இருந்து தொடங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட இன்ஸ்டால இருக்கக்கூடிய எல்லா ஃபாலோவர்ஸையும் தேடி பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு பே பண்ணி எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட கொடுத்து பேச வச்சிருக்காங்க இந்த மர்மர் டீம். இதோட பின் விளைவுகள்லாம் என்னன்னா, நமக்கு யாருனே தெரியாத பலர் இன்ஸ்டால இந்த படத்தை பத்தி பேசும் பொழுது நம்மளோட கண்ணோட்டத்துல அவங்க ஒரு ரேண்டம் பப்ளிக் தான், அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது உண்மையாவே ஒருவேளை அதுதான் ஜோடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாவோட அல்கோரிதத்தையும் ஒரு மூவி டீம் டோட்டலா மாட்டி ஒரு 2 வாரத்துக்கு அவனுங்க என்ன காட்டணும்னு நினைச்சானுங்களோ அதை போய் நமக்கு காட்டியிருக்கானுங்க. எனக்கே பிரமிப்பா இருக்குதுயா. 1-2 பேர்னா பரவாயில்லைங்க, நானே ஒரு 50-60 ரீல்ஸ் பார்த்திருப்பேன் இந்த படம் நல்லா இருக்குதுன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததுங்க, எப்படி இவ்வளவு பேருக்கு பே பண்ணிருக்க முடியும்னு. அது இந்த படம் பார்த்த பின்னாடி போயிருச்சு. ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னாலே புரியும், இந்த படத்துக்கு ஏற்பட்ட செலவு அப்படின்றது 2 கேமரா, அவ்வளவுதான். நோ கேமராமேன், நோ லைட்ஸ், நோ பிஜிஎம், எதுவுமே கிடையாதுடா. அப்ப படத்துக்கு பட்ஜெட்னு ஒன்னு போட்டிருப்பாங்கல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டா பூரா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு கொடுத்த காசு தான். ஒரு படத்தோட 90% பட்ஜெட் ப்ரொமோஷனுக்கே செலவு பண்ணிருக்கீங்க. யாரா நீங்கலாம்? இதாவது பரவாயில்லைங்க, ஒரு 2 வாரமா நான் பார்த்த இன்ஸ்டாவே ஸ்கிரிப்டட்னு நினைக்கும் பொழுது தலையே சுத்துதா. இப்ப எனக்கு என்ன பயம்னா, இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு இனி வரக்கூடிய படங்கள்ல ஏமாத்துவாங்களான்றதாங்க. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. புரியலைங்க, எனக்கு ஒன்னும் புரியல. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இவனுங்க பண்ண ப்ரீ ப்ரொமோஷன்லாம் தவிர்த்துட்டு போஸ்ட் ப்ரொமோஷன் ஒன்னு பண்ணாங்க. அது என்னன்னா, இந்த ஃபேக் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னை போல் தியேட்டருக்கு போய் ஜூவடி வாங்கிட்டு வந்த நண்பர்கள்லாம் ஐயோ தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க, இவங்க காசு கொடுத்து பேச வச்சிருக்காங்க, படம் நல்லாவே இல்ல அப்படின்னு கதறி ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. இத பார்த்த மூவி டீம் அப்படியெல்லாம் கிடையாதுப்பான்னு ஒரு தியேட்டருக்கு போயிட்டு அங்க அந்த படத்தை போட்ட பின்னாடி ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து இங்க பாருங்க ஆடியன்ஸ் எல்லாம் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. எவனோ காசு கொடுத்து நம்ம படத்தை பத்தி கீழே போட்டு பாப்பீங்களா, அதுதான் இப்படி பண்றாங்க. அதுக்கு ஒரு வீடியோ போடுறானுங்க. டேய் புரியலடா, எனக்கு புரியல, ஒண்ணும் புரியல. மக்களே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா பார்த்து நம்ம இருப்போம் போல. அப்புறம் அந்த ஏமாற்றப்பட்டோர் லிஸ்ட்ல நீங்களும் இருந்தா சொல்லிட்டு போங்கப்பா, எல்லாம் ஒரு ஆறுதல் தானே. ஏனா என்ன ஒரு 2 வாரத்துக்கு இவரு மாட்டிட்டு அந்த ஏமாற்றத்தை
தாங்கிக்க முடியலைங்க. இது போக இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு பஞ்சாயத்து கதறாலே தெரியும். ப்ரொமோஷன் பண்றதும் பண்ணாததும் அவங்க விருப்பம் தான். ஆனா அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்ற அந்த டேக மட்டும் போட்டு பண்ணுங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். அப்புறம் இன்னைக்கான ரேண்ட்டும் அவ்வளவுதாங்க. அப்புறம் என்ன டோலர்களே, இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது ஏற்கனவே அவங்க போட்டிருந்தாங்க, ராகேஷ் ஜெனியும் ஆமா. போட்டிருந்தாங்க, அதே பார்த்தோம். ஆனா அவங்க என்னன்னா கூஸ் பம்ப்ஸ்லாம் இருக்கு ஆமா, இருக்கும் அப்படின்னாங்க. அப்படின்லாம் சொன்னாரு. இருந்துச்சுன்னாரு, இருக்கும்ல சொல்லனால அவரும் பயங்கரமா, அதாவது சில கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் இருக்குன்னாரு. இப்போ அப்ப அவரும் இல்லையா? அதுல, அதான் இவர் சொல்றத பார்த்தா ஒண்ணுமே பாவம் ரொம்ப அடி வாங்கிட்டு அதான் எனக்கும் அதான் அவங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அப்படி இருக்கும் போல. இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஐயோ எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னாங்க. இல்ல, இதுக்கு ட்ரைலர் வந்திருக்கும். இந்த ட்ரைலர் ரியாக்ஷன் போட்டாங்களா என்னன்னே தெரியலையே. இல்ல இது ட்ரெய்லர் வந்ததே எனக்கும் வந்ததே தெரியாது. எங்களுக்கு தெரியாது. நானும் இந்த மாதிரி ரீல்ஸ் வந்துதான் நானும் பார்த்தேன். ஆமா, Insta இத்தனை அப்படிதான் பேர் போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த போட்ட எல்லாருமே Video தூக்கிட்டாங்க, அந்த தூக்கி வீடியோவை தூக்கிட்டாங்க. திட்டுவாங்க. இந்த வீடியோ இருந்தா நம்மள திட்டுவாங்கன்னு யாரெல்லாம் போட்டாங்களோ எல்லாரும் தூக்கிட்டாங்க. நானும் தேடி தேடி போய் பார்த்தேன், அங்க கிடைக்கவே இல்லை. திருப்பி இன்னொரு மூவிக்குன்னா இந்த மாதிரி காசு வாங்கிட்டு சொல்லுவாங்க. திருப்பி ம். நம்ம தான் செய்வோம். ஆமா 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 ஆமா. ஆனா ப்ளூ சட்டை மாறன் போட்டாருன்னு சொன்னாங்க, அது ஆனா ஃபேக்கு. அவருக்கு நான் போடவே இல்ல. இல்லை. பாவம். ஆமா நான் ஆமா. கூட நம்பிட்டோம். ஆமா, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா இல்ல, அவரு இல்லவே போடல. இல்ல. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்